வணக்கம். இந்த வரலாற்று விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கதைய பத்தி பேச போறதில்ல. 1011ஆவது நூற்றாண்டுல ஒரு மன்னனோட பிரம்மாண்டமான கனவு, அவரோட லட்சியம், குறிப்பா 250 வருஷத்துக்கும் மேலா ஒரு மாபெரும் பேரரசி ஆண்ட ஒரு நகரத்தோட மாஸ்டர் பிளான், இத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ராஜேந்திர சோழனோட தலை சிறந்த படைப்பான கங்கை கொண்ட சோழபுரத்தோட ரகசியங்களை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு செழிப்பானதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரோட பையன் ராஜேந்திர சோழன் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருந்த அந்த தலைநகரை அப்படியே விட்டுட்டு ஏன் முற்றிலும் புதிதா ஒரு நகரத்தை உருவாக்கணும்? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான விடையத்தான் நாம இப்போ தேடப் போறோம். பகுதி 1. கங்கை வரை நீண்ட வெற்றி. இந்த மாபெரும் நகரத்தோட உருவாக்கம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? தெற்கே இருந்த சோழர்களோட புகழ் வடக்கே கங்கை நதி வரைக்கும் பரவின ஒரு பிரம்மாண்டமான இராணுவ படையெடுப்புல தான் இதற்கான விதையே தூவப்பட்டது. ராஜேந்திர சோழனோட சாதனைகள் எவ்ளோ வேகமா நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 11ஆம் நூற்றாண்டுல வட இந்திய மன்னர்களை வீழ்த்தி கங்கை நதி வரைக்கும் அவர் போன மாபெரும் படையெடுப்பு, அதை தொடர்ந்து கிபி 1036ல பிரம்மாண்டமான கோயில் கட்டுமானம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதிய தலைநகரத்திலிருந்து அடுத்த 2½ நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து சோழர்களோட நிலையான ஆட்சி. இது வெறும் வெற்றியல்ல, வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு திருப்புமுனை. வட இந்திய மன்னர்களை ஜெயிச்ச ராஜேந்திர சோழன் அந்த வெற்றியின் அடையாளமா கங்கை நதியிலிருந்து புனித நீரை தன்னோட சோழ நாட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடும் விதமா அவர் பெருமையா வச்சுக்கிட்ட கெத்தான பேருதான் கங்கை கொண்ட சோழன், அதாவது கங்கையை வென்ற சோழன். தன்னோட வெற்றியை வெறும் கல்வெட்டுகளோட சுருக்கிடாம அதையே தன்னோட பட்டப்பேராவும் மாத்திக்கிட்டார். பகுதி 2. புதிய தலைநகரின் உதயம். போர் வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வெற்றிக்கு ஒரு பரிசா ஒரு பிரம்மாண்டமான நகரத்தையே உருவாக்குற அந்த துணிச்சலான திட்டத்தை அவர் எப்படி கையிலெடுத்தாருன்னு இப்போ பார்க்கலாம். தன்னோட அப்பா கட்டின பிரம்மாண்டமான தஞ்சை நகரத்தை தாண்டி தன்னோட வெற்றிய உலகத்துக்கே சொல்ற மாதிரி முற்றிலும் ஒரு புது நகரத்தை ராஜேந்திர சோழன் உருவாக்குனார். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். யோசிச்சு பாருங்க, இந்த புது நகரம் சும்மா கொஞ்ச காலம் கிடையாது, அடுத்த 250 வருஷங்களுக்கு, அதாவது 2½ நூற்றாண்டுகளுக்கு சோழ பேரரசோட அசைக்க முடியாத அதிகார மையமா கம்பீரமா நின்னுருக்கு. பகுதி 3. சோழீஸ்வரர் கோயில், ஒரு கட்டிடக்கலை அதிசயம். இந்த புது நகரத்தோடு துடிக்கும் இதயமாக செயல்பட்ட ஒரு கட்டிடக்கலை மாஸ்டர் பீஸ பத்தி இப்போ நாம பார்க்க போறோம். அதுதான் உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில். கிபி 1036ல கட்டப்பட்ட இந்த கோயில் பிரம்மாண்டத்துல தன்னோட அப்பா கட்டுன தஞ்சை பெரிய கோயிலையே மிஞ்சற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மிக நுணுக்கமான உயர்தரமான சிற்பங்கள் உங்களை வியக்க வைக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வானலாவ உயர்ந்து நிக்கிற அந்த 100 அடி உயர பிரம்மாண்டமான விமானம், அதாவது அதோட கோபுரம், ஒரு மாபெரும் ஆச்சரியமா நிக்குது. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான, நம்ம மூளையே குழப்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த 100 அடி உயரமான கோபுரம்தான். இதோட நிழல் தரையில விழாத மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறது 11ஆம் நூற்றாண்டு சோழர்களோட கற்பனைக்கே எட்டாத இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல வெறும் கற்களை வச்சு இப்படி ஒரு மேஜிக்கா அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்கன்னா நினைச்சாலே புல்லரிக்குதில்ல. பகுதி 4. சோழகங்கம், வியக்க வைக்கும் நீர் மேலாண்மை. சரி, இப்போ விஷயத்த வேற கோணத்துல பார்க்கலாம். பிரம்மாண்டமான கோயில கட்டியாச்சு, ஆனா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ற ஒரு தலைநகரத்துக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம்? அதுக்கான மாபெரும் நீர் மேலாண்மை திட்டத்தை இப்ப பார்க்கலாம். தலைநகரோட குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்காகவே ராஜேந்திர சோழனால பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஏரிதான் சோழகங்கம். சோழர்கள் வெறும் சிறந்த போர்வீரர்கள், கட்டிட கலைஞர்கள் மட்டுமில்லங்க, டவுன் பிளானிங், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு எல்லாத்துலயும் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிறதுக்கு இந்த சோழகங்கம் ஏரிதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பகுதி 5. அழியாத சோழர் பெருங்கோயில். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தோம். இப்ப நாம மறுபடியும் நம்ம காலத்துக்கு, அதாவது நிகழ்காலத்துக்கு வருவோம். அந்த பொற்காலத்தோட அடையாளங்கள் இன்னைக்கும் எப்படி நிலைச்சு நிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வரலாற்று பொக்கிஷம் ஏதோ பழங்கால கதையில வர்ற இடம் கிடையாது, இன்றும் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு இடம். நம்ம அரியலூர் மாவட்டத்துல அமைந்துள்ள இந்த தலம் இன்னைக்கு யுனெஸ்கோ அமைப்பால உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம அதிகாரப்பூர்வமா அழியாத சோழர் பெரும் கோயில்களில் ஒன்னா போற்றப்பட்டு
தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இணையதளத்திலையும் பெருமையா சிறப்பித்து காட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பா நீங்க நேர்ல போய் பார்க்க வேண்டிய தமிழ்நாட்டின் ஒரு பெருமை இது. இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நீர் மேலாண்மை அமைப்பால ஒரு பிரம்மாண்டமான தலைநகரையே பல நூற்றாண்டுகள் செழிப்பா வைத்திருக்க முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு காலநிலை மாற்றத்தையும் தண்ணீர் தட்டுப்பாட்டையும் சந்திச்சிட்டு இருக்கிற நம்ம நவீன நகரங்கள் சோழர்களோட இந்த திட்டமிடலிருந்து என்ன கத்துக்கலாம்? இந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம வரலாறு வெறும் கடந்த காலம் அல்ல, அது நம்ம எதிர்காலத்துக்கான பாடம்.